நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பாலக்கோட்டில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ புதூர் பொன் மாரியம்மன் மாசி மாத திருவிழா கிரேனில் அந்தரத்தில் தொங்கியும் காலிவேடம் அணிந்து நடனமாடி பக்தர்கள் நேர்த்திக்கடன். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுயம்பு ஸ்ரீ புதூர் பொன் மாரியம்மன் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். திருவிழாவானது ஜனவரி மாதம் 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று 12 கிராம மக்கள் ஒருங்கிணைந்து உள்ளூர் மற்றும் வெளி மாநிலத்திலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தும் விதமாக பால் குடம் எடுத்தல், அலகு குத்துதல், தீச்சட்டி எடுத்தல், தீ மிதித்தல், பூகரம் எடுத்தல், பக்தர்கள் அம்மன் வேடம், காளி வேடம் அணிந்தும் மினி லாரி அந்தரத்தில் தொங்கியபடி சென்றும் காவடி ஆட்டம், கோலாட்டம், கரகாட்டம் என கெண்டை மேளம் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். பெண்கள் மாவிளக்கு, முளைப்பாரி மற்றும் பூஜை பொருட்கள் சுமந்து கொண்டு பக்தர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து சென்று ஸ்ரீ புதூர் பொன் மாரியம்மன் கோவிலை அடைந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கோவிலுக்கு வந்திருக்கும் பக்தர்களுக்கு தொடர்ந்து பல இடங்களில் அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது. பக்தர்களின் பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகம் 300க்கும் மேற்பட்ட போலீசாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி உள்ளனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன்.